டெமான்ஸ்ட்ரேஷன் தொடங்குவதற்கு முன் டிடிஎச் இணைப்பு செட்டப் பாக்ஸுடன் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை தொழில்நுட்ப வல்லுநர்கள் உறுதி செய்ய வேண்டும். அதனுடன் செட்டப் பாக்ஸில் அதிகபட்ச சிக்னல் ஸ்ட்ரெங்த் வருகிறதா இல்லையா என்று சோதிப்பது அவசியமாகும். வீட்டில் இருக்கும் குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களும் தயாராக இருக்கும்போது தொழில்நுட்ப வல்லுநர்கள் டெமான்ஸ்ட்ரேஷனை கொடுக்க ஆரம்பிக்கலாம். சார், உங்களுக்கு டாடா பிளே கனெக்ஷன் சிறப்பாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்க விரும்புகிறேன். இதில் டாடா பிளே செட்டாப் பாக்ஸ் மற்றும் ரிமோட்டின் அம்சங்கள் மற்றும் டாடா பிளேயில் இருக்கக்கூடிய எல்லா சேவைகள் பற்றியும் உங்களுக்கு முழுமையான தகவல்கள் இதில் கிடைக்கும். அப்படியா? சீக்கிரம் சொல்லிடுங்க, ஏன்னா எனக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரி சார், ஆனால் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் ஒரே நேரத்தில் அழைக்க முடியுமா? அதனால் நான் அனைவருக்கும் ஒரே நேரத்தில் டெமான்ஸ்ட்ரேஷனை வழங்க முடியும். அப்புறம் டாடா பிளேயில் கிடைக்கும் அனைத்து சேவைகளையும் எளிதாக பயன்படுத்திக்கலாம். அப்படியா? இதான் விஷயமா? ஆமா. சரி, பரவாயில்ல. அதைத் தொடர்ந்து சந்தாதாரர் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களை ஒன்றாக அழைத்து டெமான்ஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும். முதல்ல நீங்க ஸ்விட்ச் ஆன் செஞ்ச உடனே செட்டப் பாக்ஸின் சிவப்பு விளக்கு ஆன் ஆகும். அதே நேரத்தில் நீங்க டிவியை இயக்கணும். இதற்கு பிறகு ரிமோட்டின் செட்டப் பாக்ஸ் பவர் பட்டன் இருக்கும். அதனை அழுத்தி நீங்க செட்டப் பாக்ஸை ஆன் செய்யணும். செட்டப் பாக்ஸ் HDMI 3 வழியா டிவியுடன் இணைக்கப்பட்டிருக்கு. எனவே எதிர்காலத்தில் டிவியின் சோர்ஸ் பாயிண்ட் சேஞ்ச். ஆனால் டாடா பிளே சேனல்களை நீங்கள் பார்க்க முடியாவிட்டா நீங்கள் டிவியில் ஏவி அல்லது இன்புட் பட்டனை பயன்படுத்தி HDMI 3ஐ தேர்ந்தெடுங்க. இதன் மூலம் டாடா பிளே சேனல்களை மீண்டும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் டிவியில் ப்ரோக்ராம் பார்க்க முடியுது. மேலும் இந்த டாடா பிளே ரிமோட் மூலமாக உங்களுக்கு பிடித்த சேனல்களையும் பார்க்கலாம். எனவே இந்த வழியில் நாங்கள் டெமான்ஸ்ட்ரேஷனை தொடங்குகின்றோம். அடுத்த வீடியோவில் டாடா பிளே ரிமோட் பட்டன்களை பற்றியும் ரிமோட் பேரிங் பற்றியும் புரிந்து கொள்வோம்.